நிறைந்தவர்களை போற்றி எல்லாம் உள்ள இறைவா போற்றி. நன்றை நினைத்து நன்றை பேசி நன்றை செய்ய நாளும் வருவார். எல்லாம் உள்ள அன்னை பராசக்தி திரு கருணையினாலும் எங்கும் எழுதியிருக்கும் சத்குருவின் அருளாலும் இன்று நமது இந்த நிகழ்ச்சியிலே வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்ற சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இது நிறைய நேரம் இதுக்கு நம்ம செலவெடுக்கிறதுனால நேரத்தை சரியாக பகிர்ந்து கொண்டு முதல் 1 மணி நேரம், அதன் பிறகு ஒரு சின்ன இடைவேளை பிரேக், அப்புறம் 1 மணி நேரம், கடைசி 1 மணி நேரத்தில் கேள்வி பதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கை பற்றி நமக்கு ஒரு பெரிய ஆசை எல்லாருக்கும். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் அப்படின்னு நமக்கு கனவுகள், லட்சியங்கள், வாழ்க்கையின் நோக்கங்கள், குறிக்கோள்கள்னு இந்த வாழ்க்கை ரொம்ப பெருசாக நமக்கு புரிஞ்சிருக்கு. வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு கண்ணுக்கு தென்படுறது ஆசை தான். நம்ம என்ன மாதிரி ஆசைப்படுறோம், இப்படி வாழ ஆசைப்படுறோம், இந்த வாழ்க்கையை வந்து எப்படி நடத்திட்டு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம சந்தோஷத்தை யார் தீர்மானிக்கிறது, மற்றவங்க தீர்மானிக்கிறதா, நம்ம தீர்மானிக்கிறதா, நம்முடைய விருப்பத்தை யார் தீர்மானிக்கிறது, மற்றவங்க முடிவு பண்ணுறதா, நாம் முடிவு பண்ணுறதா, இப்படி நிறைய வாழ்க்கை பற்றி நிறைய கேள்விகள், நிறைய 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 எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள், பெரியவர்கள்லாம் நிறைய இதை பற்றி சிந்திச்சு பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, நாம் ஆனந்தமாக இருக்கிறது வாழ்க்கையின் பொதுவாக நாம் நிறைய வழிபாட்டுகள்லாம் கலந்துட்டுருக்கோம், நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடுறோம். வருஷம் பூரா நமக்கு திருவிழாக்கள் இப்படிதான். இப்போதான் ஒரு பெரிய விழாவான தீபாவளி முடிஞ்சிச்சு, அது பிறகு கந்த சஷ்டி விழா வந்துருச்சு. இப்படி வருஷம் பூரா விழாக்களையும் திருவிழாக்களையும் பிறகு விரதங்களையும் தொடர்ந்து நாம் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் சிந்திக்கும் பொழுது நாம எல்லோருமே ஆனந்தமாக இருக்க விரும்புகிறோம். ஆக அடிப்படையில் இந்த சமய வாழ்க்கையும் சரி, இல் வாழ்க்கையும் சரி, அல்லது நாம நம்முடைய வெளி வாழ்க்கை, வெளியே நம்முடைய ஆஃபீஸில் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க விருப்பப்படுறோம் இல்லையா? ஆக அடிப்படையில் வாழ்க்கை நோக்கம் என்னன்னா, அது பெரியவங்க சொல்றாங்க, முக்கியமாக இந்த தெய்வீக வாழ்க்கை அல்லது இந்த சமய வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்க முடியும்னு சிந்தித்து பார்க்கும்போது நம்மளாம் ஆனந்தமாக இருக்க விருப்பப்படுறோம், சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுறோம், எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுறோம். இந்த சந்தோஷத்துக்கு தடை ஏற்படுற மாதிரி நமக்கு ஏதாவது நடக்கும் பொழுது தான் என்ன ஆயிடுது, நம்ம மனசு கேட்கும். மனசை எப்படியாவது சரிப்படுத்தணும், சரி பண்ணணும், அதை இந்த நம்முடைய சந்தோஷத்துக்கு எது தடையா இருக்கு, நம்முடைய மகிழ்ச்சிக்கு யார் தடையா இருக்காங்க அப்படின்னு நிறைய நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கஷ்டத்துக்கு, வருத்தத்துக்கு, சோகத்துக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு இதெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்கு. நாம் சோகமாக இருக்கிறதுக்கும், வெறுப்பாக இருக்கிறதுக்கும், நிறைய விருப்புணர்ச்சியோட வாழ்றதுக்கும் நிறைய காரணம் கண்டுபிடிப்போம். ஆனால் சந்தோஷமா இருக்கிறது ஏதாவது காரணம் கண்டுபிடிக்கலாமா? நான் ஒரு பெரிய இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு பாடுறேன் திருநாவுக்கரசு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. இந்த வாழ்க்கை என்பது என்னன்னு சொன்னா சந்தோஷம் வாழ்க்கை. இன்பமே இல்லை, துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, வருத்தமே இல்லை, தொல்லையே இல்லை, துயரமே இல்லை, தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியது
அப்படின்னு நமக்கு தினமும் வந்து சிவபுராணம் சொல்றோம். ஆனா சிவபுராணம் சொன்னா பத்தாது. சொல்லிய பாட்டேன் ஒரு உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தை அப்படின்னா என்ன சிவபுராணம் சொல்லுவோம். ஷுடன்ட் பிகம் மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கலா தொல்லை இரும்பிறவி சூழ்நிலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது அப்படின்னு. தொல்லையெல்லாம் வந்து இப்படி பாடிட்டு தான் தொல்லை போயிடுமா அப்படின்னு பார்த்தா ஒரு கவனம் இல்லாமல் எது பண்ணாலும் அது வந்து மெக்கானிக்கல் ஆகிடும். அது வந்து என்ன வந்து ஒரு ரொட்டீன் ஆகிடும். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் எது நம்ம வந்து ரொம்ப வெறுக்கிறோம், இதெல்லாம் வந்து பாருங்க நாளைக்கு காலை வேலைக்கு போகிறதா கஷ்டமா இருக்கு இல்லை? ஏன் சீக்கிரமா எழுந்திருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா அப்பாடா 4 நாள் நல்லா நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இல்லை. இந்த ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கலாம் 8-9 மணி வரைக்கும் அப்பா படிக்கல விட்டு ஏந்திருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. நல்லா எப்படியாவது இந்த ஒரு நாளாவது நல்லா சந்தோஷமா தூங்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஏன் இப்போ தூக்கத்தை நம்ம நிம்மதியா இருக்க முடியுது? அப்ப நாம தூங்க பிறந்தவர்களா அப்படின்னு கேள்வி வரும். தூக்கத்தை தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுது இல்லை? மற்ற இடத்துல ஏதாவது பிடிச்சல் கொடுக்கல் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில இல்லை? ஏதாவது என்னங்க காலையிலேயே 7 மணிக்கெல்லாம் என்னங்கன்னா இப்ப என்ன சொன்னாங்க காலையிலேயே என்ன வருது காலையில குறுப்பா வருது. தூக்கத்துல மட்டும் யாராவது எழுப்புனா பொல்லா சொல்றோம். நான் வந்து மனுஷனா இருக்க மாட்டேங்க. ஏன் இன்னும் ஏதோ ஆயிரும் பாருங்க எவ்வளவு கோபம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆக என்ன ஆகுது நமக்கு நம்முடைய உண்மையிலேயே நம்மளாம் என்ன சொல்றாங்க, சும்மாவே கோவப்படுறாங்க, சும்மாவே வந்து என்ன வெறுப்படைகிறாங்க. சும்மா யாரும் வெறுப்படையலை, சும்மா யாரும் கோவப்படலை. நம்மளுடைய அவங்க சந்தோஷத்தை நம்ம வந்து குறைச்சாலும் கோவப்படுறாங்க. பார்த்தீங்களா எப்ப நம்ம கோவம் வருதுங்க, எப்பெல்லாம் நமக்கு கோவம் வருதுன்னு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்ப நமக்கு கோவம் வருது, எப்ப நமக்கு வந்து வெறுப்பு வருது அப்படின்னு சொன்னா, யாராவது நம்முடைய ஆனந்தத்துக்கு, நம்முடைய சந்தோஷத்துக்கு, நம்முடைய மகிழ்ச்சிக்கு, நம்முடைய நிம்மதிக்கு, நம்முடைய அமைதிக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி யாராவது வந்து நமக்கு வந்து குறுக்க இது பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னா ஏன்னா அவங்க கோவம் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது வந்து கோபத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, யாரா நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க வந்தா, நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையா இருந்தா, நம்முடைய முக்கியமா விருப்பத்துக்கு, பல விருப்பங்கள் இருக்கு வாழ்க்கையில, விருப்பத்துக்கு யாராவது தடையா நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கதான் நிறைய பண்ணுவாங்க. ஏன் இப்படி வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு நல்லது கெட்டதான் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டியது எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா கோவம் வருது. ஆக நம்முடைய துன்பத்துக்கு, நம்முடைய வருத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பெரியவங்க சிந்திச்சு பார்க்கறாங்க. சொன்னா நம்மளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறது தப்பு இல்லை, நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்யறது தப்பு இல்லை. நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதோ ஆசையை பூர்த்தி செய்கிறதோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எல்லாரும் நம்ம விருப்பத்துக்கு ஒத்துழைக்கணும் நினைக்கிற மாதிரி, எல்லாரும் நம்ம ஆசைக்கு துணை போகணும், எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இங்கதான் வந்து கஷ்டம். நம்ம பாருங்க, நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம விருப்பங்கள், நமது தேவைகள், நமது ஆசைகள், நமது குறிக்கோள்கள், நமது கனவுகள், நமது என்ன நமது எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து நிறைவேற ஒரு சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி என்ன பண்றோம், மற்றவங்களை மறந்து போயிடும். அதனால வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது வாழ வைப்பது, வாழ்விப்பது. நம்ம மட்டும் வாழ வரலையே, எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல வாழ்றதுக்கு, எல்லோருக்கும் வாழதான் இருக்காங்க, எல்லோரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்க சொல்றோமே, நம்முடைய சுகத்துக்காக மற்றவங்களுடைய சுகத்தை விட்டு கொடுக்க சொல்றோமே, நம்முடைய விருப்பத்துக்காக நம்ம மற்றவங்களுடைய விருப்பங்களை விட்டு கொடுக்க சொல்றோமே, எந்த அளவுக்கு இதுல நியாயம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், எல்லாருக்குமே கொஞ்சம் என்ன பிறக்கும், கொஞ்சம் அன்பு பிறக்கும், கொஞ்சம் கருணை பிறக்கும், கொஞ்சம் தயவு பிறக்கும்.